இனிமை மிகு பாடல். அதிகாரம் 6. பெண்களுக்குள் பேரழகியே, உன் காதலர் எங்கே போனார்? உன் காதலர் எப்பக்கம் திரும்பினார்? உன்னோடு நாங்களும் அவரை தேடுவோம். என் காதலர் தம் தோட்டத்திற்கும் நறுமண நாற்றங்கால்களுக்கும் போனார். தோட்டங்களில் மேய்க்கவும் லீலி மலர்களை கொய்யவும் சென்றுள்ளார். நான் என் காதலர்க்குரியவள், என் காதலர் எனக்குரியவர். லீலிகள் நடுவில் அவர் மேய்க்கின்றார். என் அன்பே, நீ திரட்சாவை போல் அழகுள்ளவள், எருசலேமை போல் எழில் நிறைந்தவள். போர் அணி போல் வியப்பார்வம் ஊட்டுகின்றாய். என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், அவை என்னை மயக்குகின்றன. கிளையாதிலிருந்து இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல். உன் பற்களோ குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன. அவையாவும் இரட்டை குட்டி போட்டவை, அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை. முகத்திரையின் பின்னிருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை. அரசியர் 60 பேர், வைப்பாட்டியர் 80 பேர், இளம் பெண்கள் எண்ணிறந்தவர். என் வெண்புறா அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே, அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே. அவளை பெற்றவளுக்கு அவள் அருமையானவள். மங்கையர் அவளை கண்டனர், வாழ்த்தினர். அரசியரும் வைப்பாட்டியரும் அவளை புகழ்ந்தனர். யார் இவள்? வைகரை போல் தோற்றம், திங்களை போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போர் அணி போல் வியப்பார்வம். யார் இவள்? வாதுமை சோலைக்குள் சென்றேன், பள்ளத்தாக்கில் துளிர்த்தவற்றை பார்க்க போனேன். திராட்சை பூத்து விட்டதா என்றும் மாதுளைகள் மலர்ந்தனவா என்றும் காண சென்றேன். என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சியில் மயங்கினேன். இளவரசனுடன் தேரில் செல்வது போல் நான் உணர்ந்தேன். திரும்பி வா, திரும்பி வா சூலாமியளே, திரும்பி வா, திரும்பி வா. நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும். 2 பாசறைகள் நடுவில் ஆடுபவளை போல் சூலாமியளை நீங்கள் ஏன் நோக்க வேண்டும்?